எஸ் மார்க்சிஸ்ட். இப்ப வந்து நம்ம பார்த்தோன்னே திருநீலகண்டருடைய புராணத்தினுடைய விளக்கத்தை அவங்க தனியா கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு நான் ரைட் பண்றேன். திருநீலகண்ட நாயனார் நடராஜ பெருமானை சேவித்து விட்டு திரும்பி வரும்போது மழை பொழிய அதற்கு அஞ்சி ஒரு பரத்தை வீட்டு திண்ணையில் ஒதுங்கினார் என்றும், அந்த பரத்தை தாம்பூல எச்சிலை சாளரத்தின் வழியே வெளியில் கொட்டினாள் என்றும், அது அவர் மீது விழ திருநீலகண்டம் என்று கூறினார் என்றும், அதை கேட்ட அவள் அஞ்சி நாயனாரை உள்ளுக்குள் அழைத்து நீராட்டி புதிய ஆடைகள் தந்து பூசித்து மன்னிப்பு கேட்டு வணங்கி அனுப்பினாள் என்றும், அதனை அறிந்த நாயனாரது மனைவியார் கணவரை ஒழுக்கம் தவறினார் என்று மாறுபட கருதி பிணங்கி திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டார் என்றும் சிலர் எழுத்தாடும் சொல்லாடும் கூறுவர். அது பற்றி சிறிது விளக்குதும் அப்படின்னு சொல்லி இதை போட்டிருக்காங்க. சிலர் வந்து எழுத்தாலும் சொல்லாலும் இதை இந்த மாதிரி கதை அப்படின்னு சொல்றாங்கன்னு போட்டிருக்காங்க. அப்ப திருநீலகண்ட நாயனார் நடராஜ பெருமானை சேவித்துட்டு திரும்பி வரும்போது பயங்கர மழை பெஞ்சிருக்கு. அப்போ ஒரு வீட்டு திண்ணையில அவர் அங்க ஒதுங்கி இருக்காரு. அந்த நேரம் பார்க்க அந்த பரத்தை இருக்காங்க இல்லையா, அந்த பெண் வந்து இந்த தாம்பூலம் வெத்தலை போடுவாங்க இல்லையா, அதை போட்டுட்டு அந்த எச்சில அந்த சாளரத்தின் வெளியே துப்பும் போது அவர் மேல பட்ட உடனே அவரு எப்பவுமே திருநீலகண்டம் சொல்றவர் தானே. அவர் திருநீலகண்டம் திருநீல சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு பயந்துட்டாங்க. உடனே சரி ஐயா உள்ள வாங்கன்னு வீட்டுல அழைத்து அவருக்கு அவர் நீராட்டி புதிய ஆடைகள்லாம் கொடுத்து மன்னிப்பு கேட்டு வணங்கி அவ அனுப்பி வச்சுட்டா. ஆனா அதனை அறிந்த நாயனாரது மனைவியார் அவங்க கணவரை வந்து ஒழுக்கம் தவறினவங்க, இந்த மாதிரி நடந்ததுன்னா என்ன நடந்தோன்னு நினைச்சுக்கிட்டாங்க. கணவரை வந்து ஒழுக்கம் தவறினவங்க அப்படின்னு மாறுபட கருதி பிணங்கி திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டார் என்றும் சிலர் எழுத்தாலும் சொல்லாலும் கூறுவர். அதை பற்றி சிறிது விளக்குதும். அப்ப மேற்கூறிய அந்த கூற்றுக்கு பெரிய புராணத்தில் ஆதாரம் இல்லை, அதையும் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார் என்றும் இதுல வந்து கூறி அருளினார். நாயனார் பரத்தைபால் அணைந்து வரவில்லையானால் குற்றமில்லாத நற்றவ கணவன் மீது வீணாக ஐயுற்று ஆணையிட்டு அவரது வாழ்நாள் முழுவதையும் அவமாக்கிய அம்மையை இறைவன் ஆட்கொள்ள மாட்டார். இந்த பெண்ணு மேல குற்றமா சொல்றாங்க அத. அதாவது இளமை மீதூர இன்ப துறையில் அவரை எளியவரானார் என்றும் கூறியிருக்காங்க. அவர் வந்து அதிக ஆசை கிடையாது இல்லையா, இன்பத்துறையில் எளியவர் ஆனார். நாயனார் பரத்தை பால் அணைந்து வரவில்லையானால் குற்றமில்லாத அந்த நற்றவ கணவன் மீது வீணாக ஐயுற்று ஆணையிட்டு அவரது வாழ்நாள் முழுவதையுமே அவமாக்கிய அந்த அம்மையை இறைவன் ஆட்கொள்ள மாட்டார், அவரை பெரும் குற்றம் சாரும். இப்ப சிலர் வந்து அறியாம இந்த மாதிரி சந்தேகப்பட்டு வாழ்க்கையே இதாயிருது இல்லையா, அந்த மாதிரி. அப்ப அப்படிப்பட்ட அந்த அம்மையை வந்து இறைவன் ஆட்கொள்ள மாட்டார், அவரை பெருங்குற்றம் வந்து சாரும். குற்றமில்லாத குணவதியாகும் அம்மை அதனால் அன்றோ அவர் தங்கள் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார் என்பார் நமது தொண்டர் சீர்பரவுவார். குற்றமில்லாத கொழுநனை குற்றமுடையவராக தேர்ந்து தெளியாமல் இத்துணை பெரிய ஆணையிட்டால் அவரை உலகம் ஒப்புக்கொள்ளாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த அம்மா வந்து ஒரு டவுட்ல இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்றாங்க, அது குற்றம்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்றியும் நாயனார் இந்த வேட்கையின்றி பக்தி மாத்திரமே பூண்டிருந்தாராயின் அம்மையின் ஆணை கேட்ட மாத்திரத்தில் சட்டி சுட்டது கை விட்டது என்று பெண்ணாசை விட்டிருப்பாராயின் அவருக்கு அது பெருமை ஆகாது. இப்ப அவர் நாயனார் வந்து இன்ப வேட்கையின்றி பக்தி மாத்திரமே அவர் பூண்டவரா இருந்தாராயின் அம்மையினுடைய அந்த ஆணையை கேட்ட மாட்டல ஓகேன்னு அவர் வந்து செஞ்சிருப்பார், ஓகேன்னு அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார் இல்லையா. சட்டி சுட்டது கை விட்டது என்று பெண்ணாசை விட்டிருப்பாராயின் அவருக்கு அது பெருமையாகாது. பசியில்லாத ஒருவனை நோக்கி அந்த அன்னத்தை அருந்தாதே என்று ஆணையிடுவானாயின் நல்லது என்று பசியிலான் அருந்தாதிருப்பின் அதில் என்ன பெருமை உள்ளது. அதாவது இவர் வந்து முதல்ல வந்து இன்ப வேட்கை அவருக்கு இருந்திருக்கு இல்லையா, அப்படி இன்ப வேட்கை இல்லாம அவர் பக்தி மாத்திரமே அவர் இருந்தாருன்னா இந்த அம்மா சொன்ன ஆணை கட்டணும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருப்பாரு. ஆனா இவருக்கு கொஞ்சம் இந்த அவா வந்து அவருக்கு இருந்தது இல்லையா. அப்படி இருக்கும் போதும் அவர் இந்த ஆணையை வந்து ஏற்று நடந்திருக்காருங்கிறது சொல்ல வராங்க. அதாவது என்ன சொல்றாங்க, பசி இல்லாத ஒருவனை நோக்கி இந்த அன்னத்தை அருந்தாதே என்று ஆணையிடுவானாயின்
நல்லது என்று பசியிலான் அருந்தாதிருப்பின் அதுல என்ன பெருமை இருக்கு? பசியில்லாத போய் ஏன் இது நீ சாப்பிடாத நீ அதை சாப்பிடாதேன்னா அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. பசியே இல்லை, நம்ம சாப்பிட மாட்டோம். இது திங்காத அதை திங்கன்னா அது ஒரு மேட்ரு கிடையாது. மிக பசித்த ஒருவனை நோக்கி ஆணையிட்ட போது அவன் அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு உணவை வெறுத்திருப்பதே பெருமையும் அருமையும் ஆகும். நன்கு உற்று நோக்குங்கள்னு சொல்றாங்க. சோ அவரு ஒரு பசித்த ஒருவன், ஒரு அவா உள்ள ஒருத்தன், அவன்கிட்ட இந்த ஒரு விஷயத்துக்காக இப்படி ஒரு ஆணையை போட்டதையும் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு அந்த அந்த கூடல அவரு இதா இருந்திருக்கிறாரு இல்லையா, அதை அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா கிட்ட ஆணைக்கு கட்டுப்பட்டு உணவை வெறுத்திருப்பதைங்கிற கம்பேர் பண்றாங்க. உணவை வெறுத்திருப்பதே பெருமையும் அருமையும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதலின் நாயனார் திருவினும் உருவின் மிக்க மனைவி இருந்தும் கூட அவர் ஒரு பரத்தையை விரும்பினார். அவருடைய மனம் காதற் புயலினால் அலைந்தது. பரத்தையை அணைந்து வந்தார், தவறு செய்தார். அந்த தவறினால் தானே வாழ்நாள் முழுவதும் பெண்ணலமுறாது நிற்கும் தன்மை ஏற்பட்டது. அல்லாமலும் அவருக்கு இன்பத்துறையில் அளவற்ற வேகம் இருந்தது. ஆனால் அதனினும் கோடி மடங்கு திருநீலகண்டத்தின் மீது பக்தியின் வேகம் இருந்தது. ஒரு உண்மையாவே அவருக்கு அந்த இளமையினுடைய ஒரு அவா இருந்தது. அதனால இந்த மாதிரி பரதனுடைய ஒரு விஷயத்தையும் இங்க சொல்றாங்க. சோ ஆனாலும் அதையும் மிஞ்சி இறைவன் மேல உள்ள அன்பு அதை விட அதிகமா இருந்தது, அதை சொல்றாங்க. ஆண்டவன் மீது இருந்த அன்பு வேகம் இந்த வேகத்தை வென்றது. அடியுடன் அவ்வேகம் தகர்த்தறியப்பட்டது. அதன் வேருடன் அழிந்தது. வாசனை கூட இல்லாமல் ஒளிந்தது. துறந்து ஓடினார், இல்லை துறந்து ஓடி வனத்தில் வாழ்ந்த காசிபர், விஸ்வாமித்திரர், சரத்வந்தர் முதலியோரும் பெண்ணாசையால் மயங்கி தேங்கினார்கள். திருமகளை விட எழில்நலமிக்க மனைவியாருடன் ஒரு வீட்டில் இரவும் பகலும் பழகி வாழ்ந்த இவர் அவரை மனத்தினாலும் தீண்டாது வீர வாழ்க்கை நடாத்தினர். நன்கு சிந்தியுங்கள், இவரது பெருமை எத்துணை விழுமியது. மாலையனாலும் அசைக்க முடியாத திறம் படைத்தவர் அப்படின்னு இவருடைய பெருமையை பற்றி இங்க சொல்றாங்க. இன்னொரு விஷயம் இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் வீட்டை விட்டு ஓடி ஒன்றும் போல, அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து விட்டு அந்த எப்படி இந்த வனத்துல வாழ்ந்த காசிபர், விஸ்வாமித்திரர் எல்லாம் முதலியோரும் பெண்ணாசையால மயங்கி தேங்கினாங்க, அது மாதிரின்னு சொல்றாங்க. அப்புறம் திருமகளை விட எழில் நலமிக்க மனைவியாருடன் ஒரு வீட்டில் இரவும் பகலும் பழகி வாழ்ந்த இவர் அவரை மனத்தினாலும் தீண்டாது வீர வாழ்க்கை தான் நடத்திட்டு வந்தாரு. அதாவது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அந்த அம்மா எல்லா கடமைகளையும் செய்யறாங்க, இவரும் அவாவுல இருந்தாரு. அந்த போட்ட ஆணைக்கு மீறாம அந்த ஆணையை காப்பாற்றி 2 பேரும் அவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய வீர வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. சோ இவரது பெருமை எத்தனை விழுமியது. மாலையினாலும் அளக்க முடியாத திறம் படைத்தவர். மாதர் ஆசை யாரை விட்டது? இந்திரன், சந்திரன், அயன், மால் அனைவரையும் அது மயக்கியது. அது மட்டுமின்றி மனைவியார் இருந்தும் கூட அவர்கள் புலன்களை வென்றார் இல்லை. இவர் மனைவியார் தூள் பகர்ந்தவுடன் அவரையே அன்றி ஏனைய மாந்தர்களையும் மனத்தினால் தீண்டாது வாழ்ந்த அந்த பேராண்மையை என்னென்று உரைப்பது. இப்ப இந்த அம்மா தூள் அந்த மாதிரி ஒரு ஆணையிட்ட உடனே இந்த அம்மாட்ட மட்டும் இல்லை, எந்த மாதிரியும் நான் மனசாலையும் நினைக்க மாட்டேன்னு அந்த ஐயா முடிவெடுத்தாங்க இல்லையா, அதையும் இங்கே சொல்றாங்க. சோ எந்த எழுத்தால் எழுதுவது? மாற்றமும் மனமும் கடந்து நிற்கின்றது. என்னே இவரது பெருமை. அதனாலென்றோ இளமை வயதுடைய இவரை சேக்கிழாரடிகள் பேரியா ஆணை கேட்ட பெரியவர் என்று கூறுகின்றனர். சேக்கிழாரடிகள் அவருடைய இதுல பேரியா ஆணை கேட்ட பெரியவர் என்று கூறுறாரு. இறைவனும் கூட வென்ற ஐம்புலனால் மிக்கீர் என்று அழைப்பாராயினர். ஏன்னா ஐம்புலங்களை அடக்கி அவர் ஆணைக்கு கட்டுப்பட்டு வந்திருக்காரு இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க. நிற்க திருத்தொண்ட தொகையில் முதலாவதாக புகழும் வெற்றி இவருக்கே அமைந்தது. அந்த புகழ் இவருக்கு தான் முதல்ல அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. திருத்தொண்ட தொகையில் முதலாவதாக புகழும் பெற்றி இவருக்கே அமைந்தது. தெல்லைவாழ் அந்தனர் தொகையடியார் ஆவார். தனியடியார் 63 முதலில் நிற்பவர் இந்த திருநீலகண்டரே. அப்ப இதுல தொகையடியார், தனியடியார் அப்படின்னு 2 இதை சொல்றாங்க. தனியடியார்னா இந்த 63 நாயன்மார்களை சொல்றாங்க. தொகையடியார் 9 பேர், மொத்தம் 72ன்னு இங்க கணக்கு சொல்றாங்க மக்கள். சோ அன்றையும் தெல்லைவாழ் அந்தனர் என்பது இறைவர் வாக்கு. நம்பியாரூரர் அடுத்து எடுத்து வணங்கியது இவரையே அன்றோ என் உற்று நோக்குமின்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த திருநீலகண்டரை தான் நம்மளுடைய நம்பியாரூர் சுந்தரர்
அடுத்து எடுத்து வணங்கியது இவரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ஓடு ஓடு என்று இறைவர் இவரை பரகால் விரட்டி ஓட்டியும் ஓடாமல் நின்று தமது சபதங்கெடாதவாறு தண்டினை பற்றி மூழ்கிய சத்திய நெறியும் சிந்தித்தற்பானது. அப்ப இறைவனே நீ கைப்பிடிச்சுக்கிட்டு போய் நீ முங்கு குளத்துலன்னு சொன்னாலும் இவர் அவர் சபதத்தை விட்டு கொடுக்காம ஒரு கோலை கையில வச்சுக்கிட்டு 2 பேரும் பிடிச்சுக்கிட்டு முடிச்சாங்களா அந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க. அந்த சத்தியத்தை காப்பாத்தினார்லயே அது சொல்றாங்க. அன்றையும் கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த ஊடல் மிக விரைவில் தனியும். இவர்களது மெய்மையான ஊடல் வயது தளர்ந்தும் தளராது நின்றது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது சிறிது பூசல் நேருமாயின் உடனே அயல் வீடு அறியும். இவர்கள் தமக்கு உள்ள பிணத்தை இறுதி வரையும் உறுதியுடன் அயலார் அறியாமல் வாழ்ந்த திறத்தை நோக்கினால் உள்ளம் விம்மிதம் அடைகின்றது. என்னே மனையறத்தின் மாண்பு, அம்மையின் கற்பின் பொறுப்பு எத்துணை உயர்வுடையது. மனைவியின் சிறுமையை பறைசாற்றி மகிழும் ஆடவரும் கணவனது கொடுமையை தூத்தி தூத்தி இகழும் மகளிரும் உற்று நோக்குக அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கதை எல்லாத்தையும் உடனே நம்ம வெளியே சொல்லிடுவோம் இல்லையா, அப்படிலாம் இல்லாம அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த ஆணையின்படியே அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதை பத்தி இங்க எடுத்து சொல்றாங்க. பட்டினத்து அடிகள் 3 நாயன்மார்களை எடுத்து பாராட்டினார். அவற்றுள் நடுநாயகமாக இவரை அமைத்த அருமையும் உய்த்துணர்க அப்படின்னு சொல்றாங்க. திருநீலகண்டரை நடுநாயகமா வச்சு அவரை புகழ்ந்திருக்காரு. யாரு? பட்டினத்து அடிகள். 3 நாயன்மார்களை எடுத்து பாராட்டினதுல இவர் நடுநாயகமா திருநீலகண்டர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நாயனாருடைய மனைவியார் விழுமிய கற்புடையவர், திறனை மருவிய நாயகியை நாயகன் தீண்டாது விளக்குவது போல பிற பெண்ணை மருவிய நாயகனை நாயகியும் தீண்டாள். அவளுடைய புனிதம் போற்றுதற்கு உரியது. ஆனானாலும் பெண்ணானாலும் ஒரே சட்டம் தான் இல்லையா, அதை தான் அங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க. பிறரை மருவிய நாயகியை நாயகன் தீண்டாது விளக்குதல் போல பிற பெண்ணை மருவிய நாயகனை நாயகியும் தீண்டாள். அவளுடைய புனிதம் இது போற்றுதற்கு உரியது. பெண் உரிமை இதனால் இனிது விளங்குகின்றது. அம்மையாருடைய கற்பின் திறம் மிக மிக சிறந்தது. அதனாலன்றோ எமது அருள்மொழி தேவர் அருந்ததி கற்பின் மிக்கார் என்று இங்கு புகழ்கின்றார் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க. இங்க 63 நாயன்மார்கள், அப்புறம் 9 நைட்டு இது கூகுள்ல தான் பார்த்தேன், உங்களுக்கு சொல்றேன். தொகையடியார்கள் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருத்தொண்டர் தொகை நூலில் சுந்தரமூர்த்தி பெருமான் குறிப்பிட்டுள்ள சைவர்கள், அவர் குறிப்பிட்டுள்ள சைவர்கள் இவங்க அப்படின்னு சொல்றாங்க. தொகையடியார்கள்னா யாரு அப்படிங்கிறது இந்த திருத்தொண்டர் தொகை நூல்ல சுந்தரமூர்த்தி பெருமாள் குறிப்பிட்டுள்ள சைவர்கள் இவங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு காலம், இடம் மற்றும் சமயம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. சைவ சமயத்தினுடைய மூல முதற் கடவுளான சிவபெருமானை திருத்தொண்ட தொகை இயற்றப்படுவதற்கு முன்னாடியும் அக்காலத்திலும் பின்பும் வாழ்ந்த அந்த சிவனடியார்களை குறிப்பதற்கு இந்த தொகையடியார்கள், சிவனடியார்களை குறிக்க இந்த தொகையடியார்கள் அப்படின்னு இவங்களை கூறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுடைய தோற்றம், செயல்பாடுகள், பண்புகளை எல்லாம் வச்சு கீழ்கண்டவாறு வகைப்படுத்துறாங்க. யாரெல்லாம்னா தில்லைவாழ் அந்தனர், அப்புறம் பொய்யடிமை இல்லாத புலவர் அப்படின்னா, அப்புறம் பத்தராய் பணிவார், பரமனையே பாடுவார், சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர், திருவாரூர்ல பிறந்தவர், முப்போதும் திருமேனி தீண்டுபவர், முழுநீரு பூசிய முனிவர், அப்பாலும் அடி சார்ந்தார் அப்படின்னு அவங்களுடைய கேரக்டர்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருவிசைப்பா பாடிய 9 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள தொகையடியார்னு சொல்றாங்க. இவர்களை பற்றி இந்த பெரிய புராணம் சொல்லுது அப்படின்னு சொல்லி திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலிய முதனார், புருஷோத்தம நம்பி, சேதிராயர் அப்படின்னு 9 பேரை தொகையடியார்கள் சொல்றாங்க. தனியடியார்கள் இந்த 63 நாயன்மார்கள் சேர்த்து 72 பேர்னு அவங்க இதுல சொல்லியிருக்காங்க மார்க்சிஸ். இது நான் கூகுள்ல இருந்து தான் பார்த்தேன். இதுல 72 பேர்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த விஷயம் நான் கூகுள்ல இருந்து எடுத்தேன் மார்க்சிஸ். எஸ் மார்க்சிஸ். இதான் விளக்கம் பத்தி திருநீலகண்ட புராணத்தினுடைய விளக்கம் சொல்லி இதுல கொடுத்த விஷயங்கள் இதுதான் மார்க்சிஸ். எஸ் மார்க்சிஸ். தேங்க்யூ மார்க்சிஸ்.